ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜாஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் பேசுகிற தமிழ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் வந்து எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் கேட்கல, நான் எதையும் சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து சென்டென்ஸ்க்கு வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிட் நாட் see anything. இதே வந்து ஷார்ட்டை வந்து ஐ didn't அப்படின்னு சொல்லலாம். ஐ didn't see anything. ஐ அப்படின்னா வந்து நான் அப்படின்னு அர்த்தம். நான் டிட் நாட் இதை வந்து ஷார்ட்டை வந்து டிண்ட் அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து என்ன சி அப்படின்னா வந்து பார் அப்படின்னு அர்த்தம். எனிதிங் அப்படின்னா எதையோ அப்படின்றதுக்கு எனிதிங். டிட் நாட் சி அப்படின்றதுனால பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டிண்ட் சி எனிதிங், நான் எதையும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் எதையும் கேட்கல, அதே போல தான் வந்து வரும். ஐ didn't கேட்கல அப்படின்றதுக்கு ஹியர், கேள் அப்படின்றதுக்கு ஹியர். எனிதிங், நான் எதையும் கேட்கல அப்படின்றதுக்கு ஐ didn't hear anything. இங்கே வந்து பார்க்கல அப்படின்றதுக்கு சி, இது வந்து கேட்கல அப்படின்றதுக்கு didn't hear அப்படின்னு அர்த்தம். ஐ didn't hear anything, நான் எதையும் கேட்கல. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் எதையும் சொல்லலை, நான் வந்து எதையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். ஐ didn't சொல்லலை அப்படின்றதுக்கு டிட் நாட் சே அப்படின்னும் போது அதாவது didn't say அப்படின்றது சொல்லலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். எனிதிங் அதே வேர்டு தான், எதையும் அப்படின்றதுக்கு எனிதிங். ஐ டிட் சே எனிதிங், நான் எதையும் சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், நான் எதையும் வாங்கலை, நான் எதையும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிட் பை எனிதிங். அதே தான் இங்கே வரும். ஐ டிட் பை எனிதிங். எனிதிங் அப்படின்னா எதையும். டிட் பை அப்படின்றது வந்து வாங்கலை அப்படின்றதுக்கு ஐ டிட் பை எனிதிங். நெக்ஸ்ட் ஒன், எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து வந்துருக்குது. ஐ டிட் நாட் எனிதிங் அப்படின்றதெல்லாம் சேர்ந்தா அந்த வேர்ப் மட்டும்தான் மாறுது. பார்க்கல அப்படின்றதுக்கு சி, அதே கேட்கல அப்படின்றதுக்கு ஹியர், அதே வந்து சொல்லலை அப்படின்றதுக்கு சே, வாங்கலை அப்படின்றதுக்கு பை. இப்போ அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் சாப்பிடல அப்படின்றதுக்கும் ஐ டிட் சாப்பிடல அப்படின்றதுக்கு ஈட் எனிதிங். இந்த வேர்ப் மட்டும்தான் வந்து எல்லாத்துலேயுமே மாறும். நான் எதுவும் சாப்பிடல அப்படின்றதுக்கு ஐ டிட் ஈட் எனிதிங். இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நான் எதையும் பார்க்கல அப்படின்றதுக்கு ஐ டிட் see anything. நான் எதையும் கேட்கல அப்படின்றதுக்கு ஐ டிட் hear anything. நான் எதையும் சொல்லலை அப்படின்றதுக்கு ஐ டிட் say anything. நான் எதையும் வாங்கலை அப்படின்றதுக்கு ஐ டிட் buy anything. நான் எதையும் சாப்பிடல அப்படின்றதுக்கு ஐ டிட் eat anything. இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பார்க்கல அப்படின்றதுக்கு சி, கேட்கல அப்படின்றதுக்கு ஹியர், சொல்லலை அப்படின்றதுக்கு சே, வாங்கலை அப்படின்றதுக்கு பை, சாப்பிடல அப்படின்றதுக்கு ஈட். இது போல தான் வந்து அந்த வேர்ப் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே மாறும். எல்லாத்துலேயுமே வந்து டிட் நாட் ஹியர், டிட் நாட் சே, டிட் நாட் பை, டிட் நாட் ஈட், டிட் நாட் சி, இதை போல் வந்து சொல்லிக்கணும். பார்க்கல, கேட்கல, சொல்லலை, வாங்கலை அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.